ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு தேவதூதன் அருமையான பாதுகாவலாக கொடுக்கப்படுகிறான் என்று சத்திய வேதம் திட்டமாய் சொல்கிறது. ஏனென்றால் இடர்களும் ஆபத்துகளும் பலவிதமான வியாதிகளும் பலவிதமான போராட்டங்களும் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலே நமக்கு உதவி தேவை, நம்மாலே முடியாது, தேவதூதர்களால் இது முடியும். ஆகவே தேவதூதரை ஏழையாக இருந்தாலும் எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவன் ஒதுக்குகிறார் என்று சத்தியவேதத்திலே எபிரேயர் 1 14 வசனத்திலே வாசிக்கிறோம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக அந்த பெரிய சீஃப் பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர் சொல்லி போடல, ரட்சிப்பை சுதந்திரிக்கிற ஒவ்வொருவருக்கும் அருமையான தேவன் ஒரே லெவலில் தான் அவருடைய அன்பை அனுப்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் தேவனுக்கு வேண்டும், யாரும் வேண்டியதில்லை என்று வேதம் சொல்லவில்லை. எல்லாரும் சமம் அவருடைய பார்வையில். இதை மனதில் வைத்துக்கொள்ள வேணும். என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஏக்கம் நமக்குள்ளே வருகிறது. அது தேவனுடைய பிரச்சனை கிடையாது. என்றால் தேவன் எல்லாரையும் ஈக்குவலாக நேசிக்கிறே பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஒரு தேவதூதன் உண்டு. லாசர் இந்த ஏழை பிச்சைக்காரன் அடுத்த வீட்டு வாசலிருந்து கீழே போடுற எச்சரிக்கு ஆசையாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் மரித்தபோது அவனுடைய ஆவியை தேவதூதர்கள் சுமந்து கொண்டு ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விட்டார்கள். அந்த ஏழை பிச்சைக்காரனுக்கே அருமையானுள்ளே கர்த்தர் அவ்வளவு ஒரு கவனம் சாரிக்கிறவராக இருக்கிறார். மற்றவர்கள் அதிகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.